இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம திண்டுக்கல்லில் வந்து சித்துவாரப்பட்டின்ற சைட்டில் தான் இருக்கோம். இந்த சைட்டில் வந்து ஒரு பெரிய போர்ட்டிகோ இருக்குது. அந்த போர்ட்டிகோலாம் வந்து படிலாம் செட் பண்ணியிருக்கோம். போர்ட்டிகோ தாண்டி உள்ளே போனோம்னா நம்ம வந்து மெயின் டோரு லெஃப்ட்டில் ஒரு 4 ஜன்னல் வச்சுருக்கோம். இந்த இடத்துல படிலாம் மார்க் பண்ணி ரெடியாக வரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஹால் வந்து 20க்கு 16 ஹால் ஒன்று பெருசாக போட்டிருக்கோம். ஹாலில் வந்து நேர் அதிரில் 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம், 4க்கு 4. ஃப்ரண்ட்டில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம், 4க்கு 4. மொத்தம் 3 வென்டிலேஷனுக்காக 3 ஜன்னல் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து உள்ளே போனோம்னா ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்கோம், 16க்கு 10 பெட்ரூம் ஒன்று. அதுக்கப்புறமேட்டு லெஃப்ட் சைடில் போனோம்னா ஒரு பெரிய பெட்ரூம் வந்து 16க்கு 10 கொடுத்துட்டு அதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். 10க்கு 10 கிச்சன் கொடுத்துருக்கோம், 8க்கு 8 டைனிங் கொடுத்துருக்கோம். படி வந்து வெளியே கொடுத்துருக்கனால படிக்கு மேலே ஏறி அதில் வந்து கவர் பண்ணுற ஸ்டேர் கேஸ் எதுவும் தேவையில்லை. நமக்கு ஸ்டேர் கேஸோட டவர் எதுவும் தேவையில்லை. அதனால் படி வந்து 6 இன்ச்சு உயரம், 9 இன்ச்சு கால் வைக்கிற இடம்னு மார்க் பண்ணி அந்த இடத்துல படி அடிக்கி கொடுத்துருக்கோம். சென்ட்ரிங்காரங்க எல்லாமே வேலை பார்க்கும்போது நம்ம லிண்டல் காங்கிரீட் எப்போதும் போடும்போது படி காங்கிரீட் போட்டுருணும். அதுக்கப்புறமேட்டு கிச்சன் ஸ்லாப் போட்டுருணும். அதுக்கப்புறமேட்டு மேலே வந்து சன்சைடு ஸ்லாப் போட்டுருணும். உள்ளே லாஃப்ட் ஸ்லாப் போட்டுருணும். எப்போதுமே லிண்டல் காங்கிரீட் போடும்போது நம்ம இது 3 கண்டிப்பாக போட்டுருணும். நீங்கள் திண்டுக்கல்ல வீடு கட்டினா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி இதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம்.